ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் ட்ரிப் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். யாரெல்லாம் போகிறோம்? அம்மா, ஆச்சி, தாத்தா, அப்பா. நாங்கள் 5 பேர் தான் வந்துட்டு கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகுது. ஸோ இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் கிளம்பியாச்சு. போகலாமா? போகலாம். ஓகே. காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புறோம். இட்லியும் சட்னி, தக்காளி சட்னி. ஹாய். போகிற வழியெலாம் ஃபுல்லாக வந்து ரக்ஷாவை தாத்தா கூட தான் இருந்து 2 பேரும் ஏதோ கதை பேசி ஒரே விளையாட்டு, ஒரே சிரிப்பு சத்தம் தான். என்ன பேசிகிட்டு வந்தாங்கன்னே தெரில. பயங்கர காமெடி ஓடிட்டு இருந்தது. நாங்கள் திருச்செந்தூர் வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே போக போகிறோம். நேராக பார்த்தீங்கன்னா பீச் தெரியுது பாருங்கள். சைடில் தான் கோவில் வாசல் இருக்கு. அங்கே தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு பீச்சில் போய் கால் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போக போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. லைட்டாக போய் காலை மட்டும் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போயிட்டு என்னால் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. இதுவே வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் தான் நான் எடுத்தேன். உள்ளே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. ரொம்ப க்யூ இருந்தது. செம்ம கூட்டம். லைனில் நின்று ஒரு மணிக்கூர் 1.5 மணிக்கூர் நின்றுருப்போம். லைன்லேயே நின்று ஒரு வழியாக வந்துட்டு போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம். நல்லா வந்து தரிசனம் கிடச்சிது. ஸோ சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் ரிட்டன் வந்துட்டு போக போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock அந்த டைம் தான் இருக்கும். இல்லை 12:30 அந்த டைம் தான் இருக்கும். அப்புறம் ரொம்ப பசி வந்துருச்சா, சீக்கிரமே காலையில் சாப்பிட்டனால சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஹோட்டல் பார்த்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். சாப்பாடு பார்த்திங்கன்னா மீல்ஸ் தான் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். மீல்ஸ் வந்ததும் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியிலேயே வந்துட்டு ஐஸ்கிரீம் இருந்தது. ரக்ஷு ரொம்ப ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டனால நாங்களும் சரின்னு சொல்லிட்டு நான், அத்தை, அப்புறம் ரக்ஷு நாங்கள் 3 பேர் மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஸோ அப்படியே கார்லேயே வந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரக்ஷு வந்து இன்னும் அப்படியே சாப்பிட்டுட்டே தான் இருக்கா, இன்னும் ஃபினிஷ் பண்ணல. அந்த ஐஸ்கிரீம் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ரக்ஷுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும், அவங்க அப்பாவுக்கும் அதே தான் பிடிக்கும். 2 பேரும் ஒரு ஸ்ட்ராபெரி பிரியர்கள். அதனால் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமில் நிறைய டாப்பிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவளும் பாதி தான் சாப்பிட்டா, அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையுமே நான் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே பயங்கரமாக என்னெல்லாமோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தா. ரொம்ப வீடியோவை பார்த்தே சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளே பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்ததுனால என்னெல்லாமோ செஞ்சிட்டு இருந்தா. இப்போ நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். டைம் இப்போ வந்து ஒரு 3:30க்கெலாம் வந்துட்டு வீட்டில் போய் ரீச் ஆகிட்டோம். இப்போ ரக்ஷு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே வந்து வெளியில் குட்டி பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் விளையாடணும்னு சொல்லி அவளும் ஃபுல்லாக வந்து வெளியிலே தான் இருந்தா. வெளியிலேருந்து ஒரே விளையாட்டு, பலூன் வச்சு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டே இருந்தா. பார்த்து பைக். அவன் அங்கே போயிட்டா. குட்டீஸ் விளையாடுறத அத்தை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காவலுக்கு நின்றுட்டு இருக்கோம். அத்தை அப்புறம் கோவில் ட்ரிப்லாம் எப்படி இருந்தது? என்ன கூட்டம் பார்த்தீங்களா? நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. பேர்டு பறந்து போச்சு. ஒரு குலாப் ஜாமுன் மிக்ஸ் பேக்கெட் இருந்தது. ஸோ அதை வச்சு குலாப் ஜாமுன் பண்ணலான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு பேக்கெட் வந்துட்டு உங்களுக்கு 160 கிராம்ஸ் வருது. அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும். ஒரு 1/4 கப் அந்த மாதிரி தான். ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்து பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஸோ சீக்கிரமாக வந்துட்டு அது வந்து நம்ம இது பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி குட்டி பால்ஸாக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். ரொம்ப சின்னதாக தான் உருண்டை பிடிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகிடும். இந்த பால்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து நல்லா வந்து இந்த கிராக் எதுவுமே இல்லாமல் வரணுங்க. பார்த்தீங்களா, எந்த கிராக்கும் இல்லாமல் வந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது வெடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு எப்படின்னா, நல்லா வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப நல்லா அழுத்தி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உருட்டணும். மாவு எடுத்ததுமே கொஞ்சம் நல்லா அழுத்தி உருட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஷேப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான பால் ஷேப் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். கிராக் இல்லாமல் வரும். எண்ணெய் வந்துட்டு சூடு பண்ணிவிட்டு இப்போ பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா நெய்யில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து நெய்யில் வந்து கையில் கொஞ்சமாக நெய் எடுத்து தான் நான் பால் எல்லாம் உருண்டை பிடிச்சேன். இப்போ வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். நிறைய வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ நான் ஒரு 5 பால்ஸ் தான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஓவராக சேர்த்தோம்னா நல்லா வந்து ஒரு மாதிரி பிதிர்ந்து வந்துடும். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு கோல்டன் கலர் ஆகிடும். பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்லேயே வந்துட்டு ஆயிடுச்சு. லைட்டாக கோல்டன் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டால் தான் அது வந்துட்டு ஃப்ரை ஆகுறது கரெக்டாக வரும். கொஞ்சம் வந்து பெருசாகவும் ஆகுறதுனால ரொம்ப நிறைய சேர்த்துட்டோம்னா ரொம்ப டைட்டாகி அதுக்கப்புறம் அது வந்து பிதிர்ந்து வந்துடும்.
இப்போ நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ரொம்பவும் கறியை விட்டுறவும் கூடாது. ஸோ இது கரெக்டான இது. இப்போ எடுத்துடணும். அப்புறம் இங்கே வந்துட்டு சீனி பாகு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் வந்துட்டு 4 கப்பு தண்ணியில் வந்துட்டு 5 குழிக்கரண்டி அளவு சீனி வந்து ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அது கூட வந்து ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. 1 ஸ்ட்ரிங் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். சீனி பாகு வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போது தான் ஆட் பண்ணணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணக்கூடாது. ஸோ முதலே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அந்த மாதிரி உருட்டினால தான் கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஃப்ரை பண்ணாலும் கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் வரும். கொஞ்சம் நல்லா கையை வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம அடைச்சி வச்சிட்டோம்னா சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி.